तभी कुछ बिगड़ டோட்டலாக நீலகிரி பகுதியை பொறுத்த வரைக்கும் 16 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதில் 689 போலிங் ஸ்டேஷன் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இருக்குது. பாக்கி எல்லாமே மற்ற 3 மாவட்டங்கள் இருக்குது. அதாவது மேட்டுப்பாளையம், அவினாஷி, பவானி சாகர் இந்த தொகுதி தான் இருக்குது. இதில் 1619 போலிங் ஸ்டேஷன் ஒரு 810 லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதில் 176 லொக்கேஷன் வந்து பதட்டமானவங்க கண்டறியப்படுது. இது எல்லாத்துக்கும் வந்து எதெல்லாம் பதட்டம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ வெப்காஸ்டிங் பண்ணுறோம், இல்லை வீடியோகிராஃபி எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இந்த மொத்தமாக இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 178 ஜோனல் டீம். அந்த ஜோனல் டீம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போலீஸ் பார்ட்டியோட எல்லாருக்கும் கொண்டு போய் போலிங் போலிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் நம்மளுக்கு போலிங் பர்சன்ஸ், அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3392 போலிங் பர்சன் ஃபார் நீலகிரி செல்லும். அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அதிகாரிகள் அந்தந்த போலிங் பர்சன் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3391 போலிங் பர்சன் நம்ம அவங்களுக்கு ஆர்டர்ஸை கொடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்துருக்கு. அவங்க எல்லாரும் அவங்க லொக்கேஷன்ஸ் போவாங்க. இதில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நீலகிரி மாவட்டத்தை பற்றி நிறைய வனப்பகுதிகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் அந்தந்த கன்சர்ன் வனப்பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸோட கோஆர்டினேட் பண்ணி 2 விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று, போலிங் பார்ட்டி போகும்போது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட போகிறாங்க. தட் இஸ் ஒன் திங் வித் வெப்பன்ஸ். ரெண்டாவது, அவங்களுக்கான ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று, நம்ம ஜோன் பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்ட் பர்சன் வந்து அவங்க வண்டியில் கூப்பிட்டு போய் அங்கே விட்டுறாங்க.